எஸ்டின் ஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் உருவாச்சு, அமெரிக்காவில் வெளியிட்டான். கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கிற அத்தனை தலைவர்களும் அத்தனை பேரும் சிறு சிறு பெண்களை கடத்தி கொண்டு போய் உலகத் தலைவர்கள், அது நரேந்திர மோடி பேர் கூட இருக்குது, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, அவர் பேர் கூட இருக்குது. அந்த பெண்களை, சிறு குழந்தைகளை, 15 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை கடத்தி கொண்டு போய் ரேப் பண்ணி கொலை செய்து அவர்களை கழுத்தறுத்து கறி செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட இதில் ஒரு 5000 10,000 குழந்தைங்க வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கும், கொண்டு இருப்பானுங்கன்ற மாதிரிலாம் இப்போது வீடியோ வந்துட்டுருக்கு. ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு சம்பவமாக இந்த உலகமே இப்போ பார்க்குது. இப்போ சமீபத்தில் நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற ஜக்கி வாசுதேவ் இதை விட அதிகமாக பண்ணிகிட்ருக்காரு. அது இன்னும் எஸ்டின் ஃபைலெல்லாம் ஒரு சின்ன ஜூஸிக்குன்னு சொல்லி நக்கீரன் இதில் பேசுகிறாங்க. இப்போ நிறைய யூடியூப் சேனலில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் இது பண்ணுறாங்க. அவருடைய ஆசிரமத்தில் மின் மயானமே இருக்குது, சுடகாடியே இருக்குது. ரேப் பண்ணி இது பண்ணி எடுத்துகிட்டு போய் காலி பண்ணி எரிச்சிடுவார். ரெண்டாவது, எஸ்டின் ஃபைலை விட மோசமானது இவர்கிட்ட இருக்கிறது. ஹெலிகாப்டரில் தான் இவர்கிட்ட எல்லாம் வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஆசிரமத்தில் அலங்காத குலங்காத இறக்கி அங்கே படிக்கிற பிள்ளைங்களையும் பல பேரையும் இவர் அப்யூஸ் பண்ணுறாரு, பல பேருக்கு வந்து சப்ளை பண்ணுறாரு. கோயம்புத்தூர் மாமா அப்படின்னு இப்போ நிறையா பேர் வந்து யூடியூப்பில் பேசுகிறத பார்க்கும்போது நம்மளுக்கே பயமாக இருக்குது. இதுதான் சொல்கிறது, இதுக்கு தான் சொல்கிறேன், எந்த சாமியாரும் மனுஷனாக பிறந்தவன் சாமியாக ஆகவே முடியாது. நான் இப்போ மனுஷங்க, நான் சாமியாக ஆகவே முடியாதுங்க. ஒரு வேளை நான் செத்து போனால் என் ஆத்மா வேணால் கடவுளாகலாம், தவிர கடவுளாக கூட அப்போ கூட ஆக முடியாது, அது கடவுள் ஆசீர்வதிக்கணும். ஆனால் நம்ப முடியவே முடியாது. இதை புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் எவ்வளோதான் ஜக்கி வாசுதேவன் நம்பினீங்களோ அவ்வளவு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அங்கே எத்தனை பேர் கற்பழிக்கப்பட்டிருக்காங்களோ, எத்தனை பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்களோ, எத்தனை பேரை கொன்று குமிச்சிருக்கானோ அந்த படும்பாவி தெரில. அங்கே இருக்கிற கிராமத்து மக்களையெல்லாம் அடக்கி வச்சுருக்கான் போல இருக்குது. கிட்டத்தட்ட அவன் எஸ்டி பையில விட யூதனை விட இவன் அதிகமான ஒரு பவர்ஃபுல்லான ஆளாகிறான். அவனாவது 3000-4000 பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்கிறான். இவருடைய இதெல்லாம் கேட்கும்போது பயமாக இருக்குது. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கொடுமையாடா அப்படின்னு சொல்லி. என்ன அப்படின்னா இவனும் அதே தான் செய்கிறான். தமிழ்நாட்டு முதலமைச்சர்லேருந்து இந்தியா பிரதமர் வரைக்கும் பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கெல்லாம் தனக்கு செல்வாக்கிறதா காமிச்சு யாரும் கிட்ட வர விடாமல், எப்படி சொல்கிறதுனா, போலீஸ்காரனை கிட்ட வர வைக்கிறதில்ல, கலெக்டரை கிட்ட வர விடுறதில்ல, எல்லாரையும் ஒரு அச்சுறுத்தி பயன்படுத்தி அரசாங்கத்தையே அச்சுறுத்தி வச்சுட்ருக்கான். கிட்டத்தட்ட இவன் ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி மன்னனாக இருக்கிறான். இவன் கைது செய்து முடிஞ்சால் என்ன சொல்கிறேன், இப்படி தவறு நடக்கும் பட்சத்தில் அவனை நெடு தெருவில் தூக்கில் போடணும். தப்பு இல்லை ஒன்றும். ஏன்னா பல சின்ன சின்ன பிள்ளைகளெல்லாம் வந்து 3 மணிக்கு வரிசையில் அம்மனை கட்டியோட நிற்க வச்சு தொட்டு பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுவார் அப்படின்னா இது என்னங்க இது? தயவுசெய்து இது மிகப்பெரிய கேட்கும் போதே மனசுக்கு பயமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. இதுக்கு தான் சொல்கிறது, கடவுள் இருக்கிறார், ஆனால் இவனுங்களா மாதிரி கேடு கட்டவனுங்கிட்ட கடவுள் இருக்க மாட்டார். உங்களை நீங்கள்